இந்த மாபெரும் சபையிலே நான் ஒரு சிறியவன் உங்களுக்கு முன்னால் தோன்றி நானும் உங்களோடு சேர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கெல்லாம் அடிப்படை விதை லியாஃபி என்ற விதைதான். லியாஃபி என்கின்ற அமைப்பின் மூலமாக, அந்த இயக்கத்தினுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் நீங்கள் எல்லாம் ஒரு பேராவலோடு ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆவலை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பெரியவர்களும், அதாவது சொல்லுவார்கள், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவுள்ள சான்றோரை கனவிலும் நனவிலும் நேரிலும் காண்பதுதான். ஒரு பட்டிமன்றம் வச்சோம்னா பட்டிமன்றத்தில் பேசுறவங்க மட்டும்தான் வருவாங்க. சேரும்போது ஒன்னா போடுவாங்க, வரும்போது ஒன்னா வந்துருவாங்க. மேடையில் மொத்தம் அவங்க தாட்ஸை மாத்திக்கிடுவாங்க. இங்கே அப்படி அல்ல. அதாவது சொல்லுவாங்கள, முக்கடலும் சங்கமம் சொன்னது மாதிரி சட்டம் ஒழுங்கு, சட்டத்துக்கு பிடித்த வழக்குரைஞர், அதாவது மகளிர் கூட்டமைப்பு கிட்ட அகில இந்திய அளவிலேயே ஒரு கன்சியூமர் லெவல்ல இருக்கிற ஒரு ஜட்ஜு, இவங்களையெல்லாம் அழைத்து சிறப்பு பேச்சாளர்கள், மகளிருடைய ஒருங்கமைப்பில் உள்ளவங்க, இவர்களோடு உங்களையெல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு பேரார்வத்தோடு மட்டும் அல்லாமல், LICல இப்ப இருக்கிற ஏஜென்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் எல்லாம் மகளிரை நோக்கி திரும்பி விட்டது என்பது என்னுடைய நோக்கம். ஆக அதற்காக ஆண்களை குறைவாக சொல்லவில்லை. காண்போரை காணும் இடத்தில் போற்ற வேண்டும் என்பது மொழி. அதனால அடுத்த காலில் இங்க என்ன நடக்குதுங்கிறதுல LED டிவியில அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் குறைவில்லை. உங்களுக்கு இடைஞ்சல்லாம அவர்களுக்கு வசதியா பண்ணி கொடுத்துருக்கோம். ஒண்ணு, இதுல எத்தனை பேர் இவங்க பேசுறத குறிப்பெடுக்க போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். ஏதோ பேச இறைவன் கொடுத்த 2 காதை இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு போன்னு சொன்னது தீயவற்றை வாங்கி விற்று அப்படிங்கிறது தான். நல்ல விஷயங்களை வாங்கும் பொழுது பிளாக் பண்ணி உள்ள கொண்டு போயிடணும். அப்ப தயவு செய்து ஏதாவது குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை பாதைக்கு, உங்களுடைய பயணத்திற்கு, உங்களுடைய வணிகத்திற்கு, உங்களுடைய பப்ளிக்ல நீங்க போகும்போது சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு கருத்துரை கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே தான் நாங்கள் மதுரை கோட்ட பொறுப்பாளர்கள் ஒரு முன்னெடுப்பை எடுத்தோம். எடுக்கும் பொழுதெல்லாம், நான் முதலில் சொல்லும் பொழுதெல்லாம் எங்க பொறுப்பாளர்களுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது. இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், மனிதனுக்கு முதல்ல தேவை பணம், அதுக்கு அடுத்த தேவை நம்பிக்கை, அதுக்கு அடுத்த தேவை அதை நோக்கிய விடாமுயற்சியான பயணம். இது இருந்தா ஜெயிச்சிடலாம், காசை பத்தி கவலைப்படாதீங்க, ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். உடனடியா மரியாதைக்குரிய ஜட்ஜ் அவர்கள்ட்ட விஷயத்தை சொன்னா உண்மையிலே பெருமைப்பட்டாங்க. அவங்களே ஒரு முறை நான் செய்த சேவைகளை பாராட்டி எனக்கு ஷைனிங் ஸ்டார்னு ஒரு அவார்டு கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் இதே போன்ற அரங்கத்தில் தான் வைத்து கொடுத்தார்கள். நான் அதை இதுவரை யாரிடமும் கூட சொன்னதில்லை. ஏனென்றால் புகழை தேடி நீ செல்லாதே, புகழ் உன்னை தேடி வர வேண்டும். அது எப்படி வரும்? நீ செய்கிற செயல்பாட்டால் தான் வரும். அதனால அவங்க இருக்கிற இடம் தெரியாது. தமிழ்நாடு அளவில் இல்ல, அகில இந்திய அளவிலே ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மன்றத்திலே அவர்கள் ஒரு நீதிபதியாக, இங்கும் ஒரு நீதிபதி போன்று நடுவிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால், அறிஞர் அண்ணா சொன்னார், சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. அந்த விளக்கு எந்த அளவுக்கு ஒளிர்கிறதோ
அதை பொறுத்துத்தான் அதனுடைய நீதியும் நியாயமும் கிடைக்கும். ஒரு நீதிமன்றத்திலே ஜட்ஜ் எந்த விஷயத்தை நேரடியாக பார்க்க முடியாது. 2 வக்கீல்களுடைய வாதத்தின் அடிப்படையிலேயே இந்த எதில் நியாயமான வாதம் இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அந்த தீர்ப்பு அமையும் என்று சொல்லுவார்கள். அதுபோலவே இங்கே நல்லதொரு மகளிருக்கான எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு தீர்ப்பை சொல்ல காத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அதனை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலேயே அதை கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இங்கே கூடியிருக்கிறோம். அதிலே எங்களுடைய உழைப்பெல்லாம் உழைப்பல்ல. நாங்க எப்ப வேணாலும் எங்க செக்ரட்டரி பத்தலக்குண்டுக்கு போகணும், ராஜபாளையத்துக்கு போகணும், தலைவரை வாங்கன்னு சொன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு மாத்தவனை எழுத்தாப்புல உள்ள ஹோட்டல்ல 7 மணிக்கு அவர் நான் இருப்பேன். அவர் அப்பதான் வீட்டை விட்டு புறப்பட்டு வருவார். அதனால எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் நான் முன்னால் இருப்பேன். கேளுங்க சாட்சி. ஏன்னு கேட்டா ஒரு வேலைக்கு அர்ப்பணிப்பு உணர்வோட போயிட்டா அந்த வேலையை அதுக்காகத்தான் பார்க்கணும். நீங்க எல்லாம் எல்ஐசி ஏஜென்சி, ஒரு வாய்ப்பாளர் இன்னைக்கு 7 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டா எப்படி மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு 7 மணிக்கு போய் அந்த வாய்ப்பாளரை பார்த்து வணிகம் பண்றீங்களோ அது மாதிரி இந்த நவம்பர் 8 வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். ஏன்னு கேட்டா லியாஃபி என்ற ஒரு அமைப்பில அகில இந்திய அளவிலே எந்த ஒரு கூட்டமும் கூட்ட முடியாத ஒரு கூட்டத்தை கூட்டி நாம் நடத்துகிறோம் என்றால் எங்களுடைய உழைப்பல்ல. உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வழங்குகின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு. எனவே அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அடுத்த கூட்டத்திலே நாம் கலந்துரையாடுவோம், அவர்களுடைய உரையை கேட்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.